மீசை அண்ணாச்சி யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். நாம் அன்றாடம் சிறுகதைகளை பார்த்து வருகின்றோம். கிராமத்தில் நடக்கின்ற நீதி கதைகளை நாம் பார்க்கின்றோம். ஒரு ஊரிலே ஒரு முனிவர் ஒரு ஒதுக்குப்புறமாக சாலை ஓரத்தில் குடில் அமைத்து தன் சீடர்களோடு வாழ்ந்து வந்தார். அவர் எதிர் திசையிலே சாலைக்கு அந்த பக்கம் கங்கா என்ற ஒரு பெண்மணி ஒரு குடிசை அமைத்து தன் வயிற்று பிழைப்புக்காக வேசி தொழில் செய்து வந்தார். அவர் ஒரு விலை மாது. அந்த ஊரிலே அவரவர் முனிவர் அவர் வாழ்க்கையும் அந்த பெண்மணி அவருடைய தொழிலையும் செய்து வந்தார்கள். இவ்வாறாக முனிவரை எல்லோரும் வணங்குவார்கள். இந்த வேசி தொழில் செய்கின்ற இந்த விலை மாதுவை அனைவரும் திட்டுவார்கள், அதை ஏசுவார்கள், ஏளனமாக பேசுவார்கள். இதை கண்டு அந்த கங்கா என்ற அந்த விலை மாது தன்னை மிகவும் வருத்தி கொண்டாள். இறைவா, தினம் இரவிலே இறைவா, என்னை இப்படி படைத்து விட்டாயே, எனக்கு ஏன் இந்த பிழைப்பு? எதிரிலே ஒரு முனிவர் இருக்கிறார் அல்லவா, அவர் எவ்வளவு அழகாக உன்னை வணங்கி ஆனந்தமாக வாழ்கிறார், என்னை மட்டும் இப்படி படைத்து விட்டாய் என்று தினமும் தன்னை நொந்து கொள்வாள். எதிரிலே குடில் அமைத்து வாழ்கின்ற முனிவரோ தன் சீடர்களுக்கு நீதி கதைகளை, நீதி போதனைகளை கூறி அழகாக வாழ்ந்து வந்தார். தினமும் காலையில் எந்திரிப்பது, காலை கடன்களை புரிவது, இறைவனை வணங்குவது என்று இருந்தாலும் கூட அவருடைய மனம் சற்று சஞ்சலப்பட்டது. எதிரில் இருக்கின்ற இந்த விலை மாது என்ன செய்கிறாள், எத்தனை பேர் தினமும் அவரிடம் வந்து செல்கிறாள் என்று ஒவ்வொரு கல்லாக ஒரு சின்ன குழாங்கல்லை எடுத்து தன் பக்கத்தில் இருக்கும் ஒரு குடுவையில் போட்டு வைப்பார். என்னதான் அவர் இறைவனுடைய பக்தி தொழிலில் ஈடுபட்டிருந்தாலும் கூட அவருடைய சிந்தனை எல்லாம் கீழ்த்தரமாக இருந்தது. தினமும் விலை மாதுவிடம் யார் யார் வருகிறார்கள், எத்தனை பேர் ஒரு நாளைக்கு வருகிறார்கள் என்று ஒரு கல் எடுத்து எண்ணிக்கொண்டு வந்தார். இவர் எண்ணம் இப்படி இருந்தது. அந்த கங்கா என்ற விலை மாதுவின் எண்ணமோ, முனிவர் இவ்வளவு ஆனந்தமாக இருக்கிறாரே, இவ்வளவு பக்திமயமாக இருக்கிறாரே, இப்படி இறைவனுடைய அடியாராக இருக்கிறாரே என்று இறைவனிடம் தினமும் இரவு படுக்கும் முன் மன்றாடுவாள், தேம்புவாள், அழுவாள், தன்னை வருத்தி கொள்வாள். இறைவனிடம் தன் படைப்புக்காக, இந்த பிழைப்புக்காக தன்னை வருத்தி கொள்வாள். இருவரும் ஒரு காலத்துக்கு பிறகு இறைவனிடம் சேர்ந்தார்கள். அதான் இறந்து விட்டார்கள். இறந்து விட்ட பிறகு இறைவனின் நீதி சபைக்கு அழைத்து செல்லப்பட்டார்கள். அப்பொழுது முனிவருக்கோ நரகம் வழங்கப்பட்டது, இந்த விலை மாதுக்கோ சொர்க்கம் வழங்கப்பட்டது. காரணம், தான் என்னதான் கேவலமாக தொழில் செய்தாலும் கூட கங்கா என்ற அந்த பெண்மணி விலை மாது தன்னை தினமும் வருத்தி கொண்டு இறைவனிடம் அழுதால், மன்றாடினால், தன்னை வருத்தி கொண்டாள். ஆனால் இறைவனின் பணியில் ஈடுபட்டிருந்தாலும் கூட, நீதி போதனைகளை சீடருக்கு சொன்னாலும் கூட, அந்த முனிவர் தன் வேலையை விட்டு எதிரிலே விலை மாதுவிடம் யார் யார் வருகிறார்கள், எத்தனை பேர் வருகிறார்கள் என்று அந்த எண்ணிக்கையிலே அவர் கல்லெடுத்து போட்டு இறங்கினார். ஆகவேதான் இறைவனுடைய சபையிலே அந்த முனிவருக்கு நரகம் வழங்கப்பட்டது, கங்காவிற்கு, அந்த விலை மாதற்கு சொர்க்கம் வழங்கப்பட்டது. வாழும்போதே தன்னை எவர் ஒருவர் திருத்தி கொண்டும் வருத்தி கொண்டும் வாழ்கிறார்களோ அவர்களுக்கு இறைவனுடைய சபையிலே நீதி அவர்கள் செயலுக்கேற்றவாறு வழங்கப்படுகிறது. இதைத்தான் வள்ளுவர் குணம் நாடி குற்றம் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க கொள்ளல் என்று கூறியிருக்கார். ஆகவே மீசை அண்ணாச்சி நேயர்களே, நாமும் வாழுகின்ற பொழுது மனதாலும் செயலாலும் உடலாலும் நல்லவர்களாக வாழ்ந்து இறைவனிடம் சேர்ந்து இன்புற்று வாழ்வோம். இன்மையிலும் மறுமையிலும் நாம் நலமுடன் வாழ வாழ்த்துகின்றேன். வாழ்க வளமுடன். மீசை அண்ணாச்சி நேயர்களே, உங்களுக்கு இந்த கதை பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் இதுபோன்ற நல்ல நல்ல கதைகளை கேட்க நீங்கள்
பெல் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு மீண்டும் மீசை அண்ணாச்சி கதைகளை கேட்டு மகிழ்வோம். தொடர்ந்து நீதி கதைகள் உங்களுக்காக தந்து கொண்டிருக்கின்றோம். வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன். நன்றி, வணக்கம். இந்த கதையின் மூலமாக உண்மையான இறைவனுடைய அடியார், தேவருடைய அடியார் யார் என்று உங்களுக்கெல்லாம் தெரிந்திருக்கும் அல்லவா நேயர்களே? என்னதான் தேவடியால் என்று கூறினாலும் அவர் தேவர் அடியாராக வாழ்ந்தார். இவர் என்னதான் முனிவராக வாழ்ந்தாலும் இவர் தேவருக்கு ஒப்பற்ற செயலையே செய்தார் என்பது இந்த கதையின் மூலமாக நன்றாக நமக்கு புலப்பட்டது நேயர்களே. மகிழ்ச்சி, ஆனந்தம், வாழ்வளமுடன்.